ஓ யார் ஊழல் பண்ணாலும் இது வந்து அமலாக்கத்துறை ஊழல் இல்லை அமலாக்கத்துறையில் வந்து ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அன்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டாக லா படி கொண்டு வரணும். உண்மையாலே அன்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உண்மையாலே ஊழல் நடக்குதா? அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்றவங்களும் இருக்காங்க, பல பேர் நேர்மையா இருக்காங்க. அப்போ அன்கித் திவாரி அவர்களை ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்கல்ல, அப்போ டிவிஎஸ்சி வந்து ட்ராப்ல வந்து அவங்களை பிடிச்சிருக்காங்க. அன்கித் திவாரிங்கிறவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி ஆஃபீஸரை ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்க ட்ராப் பண்ணி. ஸோ ட்ராப் பண்றதுக்கு பவர் இருக்கா டிவிஎஸ்சிக்கு? சட்டத்துல இடமும் இருக்கா அதுக்கு? ஸோ எங்கேயுமே வந்து அன்லாஃபுல் கிடையாது, இது வரைக்கும் பண்ணியிருக்குது. அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிவிஷனுக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதை இன்ஃபார்ம் பண்ண உடனே சிபிஐக்கு வழக்கு போகுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது, அது தடை இருக்கும் பொழுது சிபிஐ cannot enter இல்லையா? அப்போ டிவிஎஸ்சியே இதை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்களா? அன்கித் திவாரி அவர்களை வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சி ப்ராசிக்யூட் பண்றதுக்கு பிசிஏ ஆக்ட்ல அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கிறது நோ டவுட் அபவுட் இட். இப்போ அன்கித் திவாரி அவர்களுடைய இந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது, அவர் வந்து இப்போ வந்து பெயில்ஸ் போடுவாரு. இப்போ வந்து திண்டுக்கல் கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க, கோர்ட் கஸ்டடி பேசிக்கலி. இப்போ இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க ஸ்டேட் போலீஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வாக்குல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டு இருக்க டைம்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா டிவிஎஸ்சி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு நுழைய பார்க்கறது. இதுதான் பெரிய இஷ்யூ பெரும்பாலும். அதனால வந்து இந்த டிவிஎஸ்சி வெர்சஸ் இடி, டிவிஎஸ்சி வெர்சஸ் சிபிஐ இது வந்து எப்படி போகுன்றது வரக்கூடிய நாட்கள்ல கோர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ற மேட்டர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அரசியல் களத்தில் ஏற்கனவே வந்து பிஜேபியோடைய கைக்கூலி தான் இடி அப்படிங்கிற மாதிரியான நிறைய விடங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி திமுகவினுடைய அமைச்சர்கள் மீதான இடி ரெய்டு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்தில் இப்போ அது அப்படியே திசை மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இடி மேலேயே வந்துட்டு விஜிலன்ஸ்ல இருந்து ஊழல் தடுப்பு இதுல இருந்து இப்போ இருக்கக்கூடிய அன்கித் திவாரி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே கேஸ் போயிட்டு இருக்கு. இதனுடைய சாராம்சம் என்ன? இந்த மாதிரி இடி மேலே விஜிலன்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பிரிவை சார்ந்த துறை சார்ந்த நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ள முடியுமா? இதில் சட்டத்தில் இடம் இருக்கா இதுக்கு? டெஃபினட்டாக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இன்சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த கவர்மெண்ட்டோட எக்ஸ்டெண்டட் ஆகாம, இந்த கட்சியோட எக்ஸ்டெண்டட் ஆகாம அப்படின்னு சொல்றது வந்து பொலிட்டிக்கலி இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வெதர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிவிஎஸ்சியா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இடி, சிபிஐ அண்ட் இன்கம் டேக்ஸ் ஒரு பினாமி யூனிட், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்றாங்கன்றதை விட நாளைக்கு டெஃபினட்டா எல்லாமே கோர்ட்ஸ்ல கேள்வி கேட்க தானே போடும். அதனால இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலி இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து இந்த பார்ட்டிக்கு இந்த கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து செயல்படுறாங்கன்னு அப்படி யாரு சொன்னாலுமே அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். செயல்படலன்னு சொல்லலாம், இல்ல செயல்படுறாங்கன்னு சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் டியூட்டி. பட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய எக்ஸ்டெண்ட் ஆர்ம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் உடைய அலையன்ஸ்ல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2013 வரைக்கும் அலையன்ஸ்ல இருந்தாங்க. ஸ்பெக்ட்ரம் கேஸ் ஆகப்பட்டது எந்த ஆட்சியில போடப்பட்டது? பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சியில போட்டாங்க. அப்போ வந்து நீங்க வந்து சிபிஐ வந்து காங்கிரஸ் உடைய எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா? சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து தவிர்க்கணும். யாருன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பீப்புள். பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் யாரு? அந்த பார்ட்டியில இருந்து அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றது. அப்ப அந்த இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு, அது பொலிட்டிஷியன்ஸ் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒரு அலையன்ஸ் வச்சா இன்னொன்று பேசுவாங்க, அது வேற. பட் லெட் அஸ் see the fact of the matter. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா, டிவிஎஸ்சியா, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டான்னு கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டெஃபினட்டா வந்து ஊழல் பண்றவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நம்ம பாக்குறோம், அன்கித் திவாரி அவர்கள் பிடிபட்டிருக்காரு. டெஃபினெட்லி அவரை வந்து லால சட்டத்தின் உட்பட்டு தான் அவரை கொண்டு வந்து ஆகணும். லைட் ஆஃப் த லால அவர் கொண்டு வரணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கிறது சந்தோஷம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும். இட் இஸ் நாட் அபவுட் டிவிஎஸ்சி, இட் இஸ் நாட் அபவுட் இடி, இட் இஸ் நாட் அபவுட் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஆஸ் அ பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி நம்மளுக்கு கவர்னன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள். இப்போ மக்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போறாங்க அப்படி, நீங்க போய் பாருங்க, நீங்களே உங்களோட சேனல்ல கல ஆய்வு பண்ணுங்க. அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல,
எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் கட்டிட்டு உட்காந்துருக்காங்கன்றதை மட்டும் கேளுங்க. ஒருத்தர் நார்மலாக உட்காந்துருப்பாங்களே, இன்னசென்ட் ஒரு வீடு வாங்கணும், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை தன்னுடைய பசங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லை வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் தான் பே பண்றாங்கன்னா நீங்க ஒரு சர்வே எடுங்க. நிச்சயமாக இருக்காது, ரொம்ப சொற்பமா. அது நீங்களே சொல்றீங்க. அப்ப எக்ஸ்ட்ரா எங்க போகுது? ஓ, யார் ஊழல் பண்ணாலும், இது வந்து அமலாக்கத்துறை ஊழல் இல்ல, அமலாக்கத்துறையில வந்து ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அன்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு, ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டா லா படி கொண்டு வரணும். இப்போ டிவிஎஸ்சி அந்த ஸ்டெப் பண்ணாங்கல்ல, டெஃபினட்டா அப்ரிஷியேட்டட் எஃபோர்ட் ஆஃப் த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். பட் இது சட்ட ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய கடமை இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எதுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இட் இஸ் அ பொலிட்டிக்கலி இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டிஸ் வந்து ரீஜனல் பார்ட்டியை பார்த்து, ரூலிங் பார்ட்டியை பார்த்து, இல்லை டிவிஎஸ்சி வந்து உங்களோட எக்ஸ்டெண்டட் ஆகும்னு சொன்னால் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுமா? இருக்காது. அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற கவர்மெண்ட், ரீஜனல் பார்ட்டி நேஷனல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்டெண்டட் ஆம் தான், நேஷனல் பார்ட்டி அந்த பார்ட்டி இருக்காங்களோ அவங்களுடைய அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய எக்ஸ்டெண்ட் ஆம் தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா திஸ் ஆல் cannot be accepted. உண்மையாலே அங்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உண்மையாலே ஊழல் நடக்குதா? அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்றவங்களும் இருக்காங்க, பல பேர் நேர்மையா இருக்காங்க. முக்கால்வாசி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல சர்வ் பண்ணணும்னு வந்து மக்களோட நலனுக்காக ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வேலை இருந்தும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் பண்ணுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த கான்ஸ்டியூஷனல் பாடியோ இல்லை ஸ்டாச்சுட்டரி பாடியோ கரெக்டுன்னு வந்து டீம் பண்ணுறதோ, அதை வந்து அரசியலாக்கப்படுறதோ தவறான விஷயம். அப்போ அங்கித் திவாரி அவர்களை ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்கல்ல, அப்போ டிவிஎஸ்சி வந்து ட்ராப்பில் வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ட்ராப் பண்ணும் பொழுது அங்கித் திவாரி அவர்களை டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பண்ண முடியுமா, முடியாதா? அப்படிதான் ஃபர்ஸ்ட். இது அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்களுடைய ரோலை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது இந்த ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கீழ அவங்க வராங்க, எப்பயிலிருந்து அந்த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்க அபி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஆகப்பட்டது 1988 வந்ததான் நீங்க நினைப்பீங்க. 1947 ஒரு ஆக்ட் இருந்தது. முன்னாடியே ஒரு ஆக்ட் இருந்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுங்கிறது வந்து என்னைக்கு ஜனநாயகம் வந்ததோ, என்னைக்கு பவர்ஸ் வந்து டெலிகேட் ஆக ஆரம்பிக்குதோ, ரியாலிட்டி ஆஃப் த மேட்டர் என்ன, பவர்ஸ் டெலிகேட் ஆக பவர்ஸ் ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது பாசிபிலிட்டி ஆஃப் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இருக்க தான் செய்யும். இந்தியான்னு மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கு, அமெரிக்காலும் இருக்கு. அது கரப்ஷனுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அதனால் வந்து இந்த கரப்ஷன் செக் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் ரிஃபார்ம் பண்ணி 1988 வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வித்தவுட் கெட்டிங் இன்டு தி டெக்னிகாலிட்டிஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் சிவிசி. இன்னொன்று வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் ஆகப்பட்டது இந்த விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ செட்டப் பண்ணுறாங்கன்னா, சந்தானம் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இதை பற்றி. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த சிமிலர் விஜிலன்ஸ் கமிஷன் ஆன் தி சென்ட்ரல் மாடல். சென்ட்ரல் மாடலில் எப்படி செட்டப் பண்ணாங்களோ, தமிழ்நாடு தான் முன்னோடி. இதுக்கும் சென்ட்ரல் மாடல் இருக்கிற மாதிரியே நம்ம ஏன் ஒன்று செட்டப் பண்ணக்கூடாது, ஸ்டேட்லன்னு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கான்ஸ்டியூட்டட் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் எஸ்விசி ஹெட்டட் பை அ விஜிலன்ஸ் கமிஷனர் இன் 1964. நல்லா பாருங்க, 1964 சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் பண்ணுறாங்க. 1964 அப்போல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிலாம் வரல. 1964 ஸ்டேட்லேயும் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனில் வந்து ஒரு இதை செயல்படுத்துறதுக்காக, அந்த கம்ப்ளைண்ட்ஸை என்கொயர் பண்ணுறதுக்கு ஜென்ரல் போலீஸே பண்ணலாம். அப்போ போலீஸில் ஒரு டைரக்டரேட்டை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குறாங்க. டைரக்டரேட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் டிஎஸ்பி ஆக்ட், அதுபடி வந்து அவங்க 1960 அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது டு கன்க்ளூட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை
ப்ராசிக்யூட் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஏசி கிட்ட இருக்கு. இந்த டிவிஏசி உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டு கண்டக்ட் என்கொயரிஸ் இன்டு அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன். ஏதாவது அலிகேஷன் வருது கரப்ஷன்னா என்கொயரி பண்றது. அலைடு மிஸ்கான்டக்ட்ஸ் ரெஃபர் டு பை த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் ஏதாவது ஒரு மேட்டரை ரெஃபர் பண்ணா டிவிஏசி அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். டு ஃபர்னிஷ் த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கேதர்ட் பை த டைரக்டரேட். அப்போ ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் தான் டிவிஏசிக்கு வந்து அப்பர் ஹேண்ட். அது 1969 இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. டு கலெக்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் கேஸ் ஆஃப் பிரைபரி அண்ட் கரப்ஷன், டு இன்வெஸ்டிகேட் ஆஃபென்சஸ் ஃபாலிங் வித் த பர்வியூ ஆஃப் Prevention of Corruption Act 1988 and amended with effect from 26/7/2018. 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. On specific complaints, traps are organized. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 5வது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் யாரோடது? டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல ஆன் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் traps are organized after complying with the formality and the corrupt government servants are caught red-handed while accepting the bribe. Corrupt government servants னு சொல்லிருக்காங்க ஃபங்க்ஷன்ல. சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா சொல்லல. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி வந்து ட்ராப் பண்ண முடியுமா? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டேட் டிவிஏசி தட் இஸ் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் வரும். அதுக்கான பதில் செக்ஷன் 17A ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அதில் 17A என்ன சொல்கிறாங்கன்னா, என்கொயரி இ, இன்கொயரி ஐ ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் ரிலேட்டட் டு ரெக்கமெண்டேஷன் மேட் ஆர் டெசிஷன் டேக்கன் பை பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷனை முழுமையாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் செக்ஷனே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, no police officer shall conduct any inquiry or investigation into any offence alleged to have been committed by the public servant under this act where the alleged offence is relatable to any recommendation made or decision taken by public servant in discharge of his official functions or duties without the previous approval. Point number 1. அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை நீங்கள் வந்து என்கொயரி, இன்கொயரி, இன்வெஸ்டிகேஷன், அப்போ இந்த 3 பண்ணணும்னாக்க ப்ரீவியஸ் அப்ரூவல் இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் அப்ரூவல் யார்கிட்ட இருந்து இருக்கணும் அப்படிங்கிறத உட்பிரிவு ABCன்னு பிரிச்சிருக்காங்க. அதில் ஏழு என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால் ஸ்டேட், அப்புறம் வேற ஏதாவது அத்தாரிட்டி காம்பீட் அத்தாரிட்டியா இருந்தா கமிஷன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு அந்த அப்ரூவல் எடுத்துக்கணும் அப்படின்னு. கமிஷன் இதெல்லாம் வந்தாலும் அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் வருவாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல எடுத்து பார்க்கணும் நீங்க. provided that no such approval shall be necessary for cases involving arrest of a person on the spot of the charge of accepting or attempting to accept any undue advantage for himself or for any other person. அப்ப என்ன சொல்றாங்க, ஆன் த ஸ்பாட் பிடிக்கிறாங்கல்ல கரப்ஷன், அங்க வந்து எந்த அப்ரூவலும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 சொல்லப்பட்டிருக்க செக்ஷன் 17A. தமிழ்நாடு கவர்மெண்டோட மேனுவல் இருக்கும்ல, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிய இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல என்ன சொல்றாங்க அந்த மேனுவல்ல, அந்த டிவிஎஸ்சி தட் இஸ் த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல, the state agencies may take immediate action in respect of the central government employees in the following circumstances. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உட்பிரிவு 2ல அதில் சொல்றாங்க, இட் ஹஸ் பீன் அக்ரீடு, இது வந்து அக்ரி பண்ணியாச்சு, that the state agency may take immediate action in respect of the central government employees in the following circumstances. A, where the trap has to be laid to catch a central government employee red-handed and there is no time to contact any representative of Delhi Special Police Establishment Division. Delhi Special Police, DSP, ED, that is Delhi Special Police Establishment Division, CBI. அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு ஸ்டேட்டுக்கு டைம் இல்ல. The trap may be laid by the state agency and thereafter the Delhi Police Special Police Establishment Division should be informed immediately and it should be decided in consultation with them whether
any further investigation should be carried out and completed by the state agency or by the Delhi Special Police Establishment Division. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து யாரும் தடுக்க போறது இல்லை. பட் எப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து சிபிஐ வந்து நாடி இருக்கணும். நாடி இல்லாட்டி நாடுறதுக்கு டைம் இல்லை. ஸ்பாட்ல போய் பிடிக்கும்போது டைம் இல்லை. அப்ப பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? சிபிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இப்ப செகண்ட் கொஸ்டின் வருது இல்ல, சிபிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்ப யாருமே வந்து அன்கித் திவாரிங்கிறவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி ஆஃபீஸரை இப்போ வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்க ட்ராப் பண்ணி. ஸோ ட்ராப் பண்ணுறதுக்கு பவர் இருக்கா டிவிஎஸ்சிக்கு? சட்டத்தில் இடமும் இருக்கா அதுக்கு? ஸோ எங்கேயுமே வந்து அன்லாஃபுல் கிடையாது இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது. அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிவிஷனுக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதை இன்ஃபார்ம் பண்ணோடனே சிபிஐக்கு வழக்கு போகுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அப்படி இன்ஃபார்ம் பண்ணால் சிபிஐ வர முடியுமா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கேட்டிங்கன்னா, சிபிஐக்கு வர்றதுக்காக தடை இருக்கு. இதுல ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தமிழ்நாடுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தடை பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அது தடை இருக்கும் பொழுது சிபிஐக்கு நாட் என்டர் இல்லையா? அப்போ டிவிஎஸ்சியை இதை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்களா? ரெண்டாவது கொஸ்டின். அப்படி பண்ணா அது வந்து லாஃபுல்லா கான்ஸ்டிடியூஷனலா? ஏன்னா அவங்களோட மேனுவல் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு விடயம் வந்து கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்லையும் இருக்கு. கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது, ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ கேன் இன்வெஸ்டிகேட் கரப்ஷன் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு 7th August 2023 அன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் வந்துருக்கு. 7th August 2023 அன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஜஸ்டிஸ் கௌசர் எடப்பா காத் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கௌசர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, there is a single bench of Lordship Justice Kausar Edapakat noted that there was no special provision in the Prevention of Corruption Act, PC Act, or the Delhi Special Police Establishment Act 1946, hereinafter referred to as DSP Act, excluding or preventing state police or a special agency of the state from investigating cases relating to the corruption of the central government employee. அப்படி சொல்லிட்டு, none of the provisions of the PC Act or DSP Act authorizes CBI or Central Vigilance Commission or any other central government agency alone to investigate in matters relating to central government employee. அதனால ஸ்டேட் டிவிஎஸ்சி, அங்கே வந்து டிவிஏபி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? கேரளா ஹைகோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் தானே, அப்ப கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் எப்படி வந்து தமிழ்நாடுக்கு பைண்டிங்கா இருக்கும்னு கேட்பீங்க. ஐ எம் நாட் சேயிங் கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் டு தமிழ்நாடு, பட் அங்க இருக்கிற லா ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க. இட்ஸ் அ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஒரு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அங்க ஒரு லா எவால்வ் ஆயிட்டு இருக்கு, கான்ஃப்ளிக்டிங் ஜட்மெண்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். செக்ஷன் 17A ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 டு டிஎஸ்பி ஆக்ட் 1946, மூணாவது பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய மேனுவல், இது எல்லாத்தையும் கம்பைன்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சிக்கு பவர் இருக்க மாதிரி தானே இருக்கு. அங்கித் திவாரி அவர்களை வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சி ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு பிசிஏ ஆக்டில் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கிறது, நோ டவுட் அபவுட் இட். பட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ஸ், இப்போ அங்கித் திவாரி அவர்களுடைய இந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது, அவர் வந்து இப்போ வந்து பெயில்ஸ் போடுவார். இப்போ வந்து திண்டுக்கல் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க, கோர்ட் கஸ்டடி பேசிக்கலி. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க ஸ்டேட் போலீஸு. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வாக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டுருக்க டைமில் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா, டிவிஎஸ்சி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு நுழைய பார்க்குறது. இதுதான் பெரிய இஷ்யூ. இதில் என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்கள் மினிஸ்ட்ரி ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு, இல்லை தமிழ்நாடு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் நுழைஞ்சு பண்ணுறது வந்து பப்ளிக் சர்வீஸில் இருக்காங்க, சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து சர்வீஸ் டு த பப்ளிக். பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. அப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, ஒரு ஸ்டேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சென்ட்ரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளே போகலாமா? அந்த கொஸ்டின் வருது. சரி, அப்படியே போனால் என்ன உறுதி இருக்குது அவங்களுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை இவங்க கேதர் பண்ண மாட்டாங்கன்னு? அங்கித் திவாரி அவர்களுடைய ரூமில் அந்த டெஸ்க்லேயோ அவருடைய கேபின்லேயோ கண்டிப்பாக சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எல்லா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும்.
அப்போ மற்ற ஃபைலில் என்னென்ன ஃபைல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா. கரெக்டா இல்லையா? அப்படின்னும் பொழுது இது வந்து சட்ட ரீதியாக இது ஒரு சேலஞ்ச். இது வந்து கரெக்டாக தப்பான்னு நம்ம பேசவே கூடாது. டிவிஎஸ்சி பண்ணுறது கரெக்டா, இடி வந்து அலோவ் பண்ணாதது கரெக்டா? கரெக்ட் தப்பே கிடையாது. கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா, லாஃபுல்லா அன்லாஃபுல்லா, அவ்வளோதான் கொஸ்டின். தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் எமோஷன். இது அது எப்படி போகலாம், இவங்க எப்படி அவங்கள வந்து ரைட் பண்ணலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ ஸ்டேட்டுக்கும் அந்த பவர் இருக்குல்ல. சர்ச் அண்ட் சீஷருங்கிறது போலீஸ் கிட்ட இருக்கு. They can enter any premises. அதே மாதிரி செக்ஷன் 17 of the Prevention of Money Laundering Act 2002 படி the Enforcement Directorate has the power to search any person, including the CM or the minister, anybody. There is no exception. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பவர் போலீஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் ஃபார் சர்ச்சிங் அண்ட் சீஷர். அப்படின்னும் போது இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் லா இல்லையா? இப்போ அங்கித் திவாரிங்கிறவர் வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சி அது வழியா இடிக்குள்ள போய் அந்த ஆஃபீஸ் இருக்கிறதுலாம் கேதர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்பொழுது டெஃபினட்டா இடிக்கு அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்னு தானே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வரேன். கேன் போலீஸ் ஆஃபீஸர் என்டர் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேள்வியும் அடுத்தது வருது இல்ல. கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்டர் த ஆர்மி ஆஃபீஸஸ், கேன் போலீஸ் ஆஃபீஸர் என்டர் எனி பிளேஸ் அப்படின்னும் பொழுது இது சட்ட ரீதியாக பல கேள்விகள் வருது. இந்த கேள்விக்கு பதில் எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்பொழுது, இந்த மாதிரியான கொஸ்டின் ஆஃப் லாலாம் வரும்போது கோர்ட்ல தான் கிடைக்கும். அப்போ நீதிமன்றத்தை யார் அணுக போறாங்க? இப்போ டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இடி ஆஃபீஸ்ல வந்து சர்ச் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, சர்ச் பண்றாங்க. பட் சென்னை சாஸ்திரி பவன்ல சர்ச் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான பிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸை வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ நாள் சர்ச் பண்ணுவாங்க அங்கித் திவாரியோட அந்த சின்ன கேஸ் வச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒன்று டிவிஎஸ்சி அலோவ் பண்ணணும்னு பெட்டிஷன் போடணும், இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலோவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இல்லைன்னு அவங்க ஒரு பெட்டிஷன் போடணும், இல்லை அங்கித் திவாரி அவர்கள் இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ சட்டம் இருந்தால் கூட அவர் மேபி பெட்டிஷன் போடலாம், என்னோட அரெஸ்ட்டே வந்து லாஃபுல் கிடையாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கணும், மேபி நிறைய இல்லாட்டி கூட அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெட்டிஷன் அவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவரோட பெயில் பெட்டிஷனில். அப்போ யார் என்னென்ன பண்ணுவோம்? அங்கித் திவாரி பொறுத்த வரைக்கும் அவர் பெயில் போட்டுப்பார். கவர்மெண்ட் வில் நாட் கம் அண்ட் சேவ் ஹிம் பிகாஸ் இஸ் அண்டர் த அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன். அது ஒரு ரெட் ஹேண்டட். அப்போ அவர் தான் பர்சனலாக வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டு அவருக்காக ஆர்கியூ பண்ணணும், அவருடைய வழக்கறிஞர்கள். ஆனால் இடி வந்து டிவிஎஸ்சி வந்து சர்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதே மாதிரி டிவிஎஸ்சி அலோவ் பண்ணலன்னா இங்கே அலோவ் பண்ணலன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இது யார் என்ன பெட்டிஷன் போட போறாங்கன்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் டெஃபினட்டா. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் கொஸ்டினுக்கு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போகும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ சாஸ்திரி பவன்ல இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னப்போ இந்த துணை ராணுவ படை வர்றதுக்கான தேவை இங்க என்ன? அதுல தவறு இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, தேவை என்னன்றதை விட சர்ச் பண்ண வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ல. சர்ச் பண்றாங்க, சர்ச் பண்ணக்கூடாது. அங்கித் திவாரி அவர்கள் அவர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு, அவர் இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்றாரு. மீன்மேல் நீங்க சர்ச் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. நீங்க சொல்லுங்க, ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் வந்து ஊழல் அலிகேஷன்ஸ் வந்து சாண்ட் மைனிங் இஷ்யூஸ் இதெல்லாம் போயிட்டு தானே இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள தானே இருக்கு ஆஃபீஸ்ல. வேற எங்க வைப்பாங்க இடி? டெல்லி கமிச்சு ஃபிளைட்ல கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் சென்னை ஆஃபீஸ்லயோ இல்லை எங்க ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே தான் வைக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் போலீஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் வருமா வராதா? அதுல குறிப்பீடுகளோ அதுல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸோ அவங்களுக்கு அந்த கைக்கு கிடைக்க கூடாது இல்ல. அப்ப இது அவங்க கைக்கு கிடைக்கணும்னு நினைச்சுதான் ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி இல்ல. நீங்க அப்படி சொல்றீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், நான் என்ன சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க டியூட்டியை பண்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க டியூட்டியை பண்றாங்க. இந்த மாதிரி அங்கித் திவாரி மாதிரி போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க. அவங்கள வந்து நாடி போய் பிடிச்சது டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுவாங்களா நீங்க டிவிஎஸ்சி ஏன் பிடிச்சிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. டெஃபினட்டா அவங்களும் அப்ரிஷியேட் தான் பண்ண போறாங்க டிவிஎஸ்சி. கொஸ்டின் என்னன்னா, அந்த அங்கித் திவாரியோட எபிசோட பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸை வந்து வேற ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? கரெக்டா இல்லையா? இப்போ அங்கித் திவாரி அவர்களுடைய லேப்டாப்பை சீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டேட் கிடைச்சிருமா? கிடைக்காதா? அதுல ஏதோ நிறைய ஆக்சஸ் இருக்குமா இருக்காதா? மெயில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குமா இருக்காதா? எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா? அப்போ எல்லாமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா இடி? அப்போ அங்கதான் கொஸ்டின் வருது. டிவிஎஸ்சி கேன் தே என்டர் த பிரிமைசஸ் ஆஃப் இடி? whether ED can allow them or ED using the CRPF இந்த மாதிரி வந்து தடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a question of law. ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த கொஸ்டின் ஆஃப் லாவுக்கு யார் என்ன பெட்டிஷன் போடுறாங்க, நீதிமன்றங்கள் தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெட்டிஷன் போட்டால் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் கோர்ட் லைக் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், அவங்க மேட்டர்ஸோட
அவங்ககிட்ட மேட்டர் போச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து இதை பற்றி டிசைட் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடியே தமிழகத்தில் இது மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் டெல்லியிலையும் ராஜஸ்தான்லையும் இது மாதிரியான விடயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறத ரெஃபர் பண்ணி மேபி இது மாதிரி நடந்திருக்குமா, இல்லை அந்த கேஸு அது என்ன ஆனது அதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஜெனுவினாக எங்கே கரப்ஷன் நடந்தாலும் அதை வந்து ஸ்டேட் டிவிஎஸ்சி வந்து அவங்களுடைய ரோலை செய்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஎஸ்சியுடைய ரோல் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க அபி. கிட்டத்தட்ட சென்னை சிட்டி ரேஞ்சில் சென்னை சிட்டி 1, சென்னை சிட்டி 2, சென்னை சிட்டி 3, சென்னை சிட்டி 4, சென்னை சிட்டி 5, சென்னை சிட்டி SCU 1, 3 ஹெட் குவார்ட்டர்ஸு சிட்டி ரேஞ்சில். நார்த் ரேஞ்சில் காஞ்சிபுரத்தில் இருக்குது டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேஷன் விங்கு, அப்புறம் திருவள்ளூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, கடலூரில் இருக்குது, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட், கள்ளக்குறிச்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச். சென்ட்ரல் ரேஞ்சில் திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. சவுத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ்சி. ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லா கண்டத்துலையும் இருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸு, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டரு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு, எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் இருக்காங்களா இல்லையா? அதை கண்காணிக்கிறதுக்காக ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பர்சனல் டிபார்ட்மெண்ட் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. அவங்க ரோல் என்ன பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்கு, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஷியல் விங்கு, ஏகப்பட்ட பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சூப்பரிண்டென்டன்ஸ் ஆஃப் போலீஸ், அப்புறம் விங் கம்ப்ரைசஸ் மேனேஜர், அடிஷனல் மேனேஜர், 7 அசிஸ்டன்ட் மேனேஜர், 32 ஸ்பெஷல் அசிஸ்டன்ட். இதில் கான்ஃபிடென்ஷியல் விங்கு. இன்வெஸ்டிகேஷன் விங்கில் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா ரேங்க் ஆஃப் போலீஸ் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க. அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ். ஆனால் பிசிஏ பொறுத்த வரைக்கும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஆஸ் த பவர். ஸோ டிஎஸ்பி லெவலில் இருக்கவங்க தான் அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. லீகல் விங் இருக்குது, டெக்னிக்கல் விங் இருக்குது. ஸோ இத்தனை விங்ஸ் வச்சு தான் அந்த டிபார்ட்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாபை அவங்க செய்கிறாங்க. பட் கொஸ்டின் என்னென்னா, இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ட்ராப் பண்ணி பிடிச்சதுனால இது வந்து ஒரு பெரிய நியூஸாக இப்போ போயிட்டுருக்கு. அதாவது இடி வெர்சஸ் டிவிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இடி வெர்சஸ் டிவிஎஸ்சி வெர்சஸ் சிபிஐ. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட் டிவிஎஸ்சி, சென்ட்ரல் சிபிஐ, யாருக்கு பவர் வெர்சஸ் இடி. மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட மேனுவலில் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுவலில் ப்ரொவைட் பண்ணலனாக்கா அவங்க செய்ய முடியாது. அந்த பவர்ஸை வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேன் bring the people into bring the government's public service into action. The question comes here. DVSC வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் பொலிட்டிக்கலாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரெசென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்டெண்டட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் விடயம் கொடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டுக்கு பவர்ஸ் ஆகப்பட்டது ஆக்ட் வழியாக வருது, பிஎம்எல்ஏ வழியாக. ரெண்டாவது கோர்ட்ஸும் இதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. விஜய் மதன்லால் சௌத்ரி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, நிகேஷ் தாராச்சந்த் கேஸு, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸு, இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் த லா நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே பவர் கொடுத்ததுன்னு வச்சிருக்காங்க இடிக்கு. ஏன்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற லாஸ் அந்த மாதிரி. அப்படி நீங்கள் பாருங்கள், ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டாக இருக்கட்டும், ஃபெமாவாக இருக்கட்டும், ஃபிஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஃபெராவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து காஃபி போசா ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சீரியஸ் அண்ட் ஹீனியஸ் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி. அதுவும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரைம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 149 கிரைம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஃபென்சஸ் 25 ஆக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 145 அஃபென்சஸ் 29 ஆக்ட்லேருந்து இப்போ ஜிஎஸ்டியும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அந்தளவுக்கு பவர் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த மாதிரி அதை வந்து ரொம்ப நிறைய ஹானஸ்டாக வந்து அந்த சாயம் பூசுறது வந்து நிறுத்திடணும். காரணம் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு கிடையாது. எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் நேர்மையாக இருக்கவங்க இருக்காங்க பெரும்பாலானவங்க. அதனால் வந்து இந்த டிவிஎஸ்சி வெர்சஸ் இடி, டிவிஎஸ்சி வெர்சஸ் சிபிஐ, இது வந்து எப்படி போகுன்றது வரக்கூடிய நாட்களில் கோர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுற மேட்டர். டெஃபினட்டாக அங்கித் திவாரி அவர்களுக்கு அவர் வந்து ரெட் ஹேண்டடாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு பெயில் போடுற உரிமை இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துப்படி லீகல் ரெமெடி இருக்குது. செகண்ட் வந்து பிகாஸ் ஆர்டிகல் 21 படி, ஆர்டிகல் 21 எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஆர்டிகல் 21 படி அங்கித் திவாரி அவர்களுக்கும் பெயில் போடுறதுக்கான லீகல் ரெமெடி இருக்குது. ஸோ ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஆஸ் பர் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் அவர் வந்து அவர் பெயில் போடுறது வந்து இந்த ஆர்டிகல் 21 படி போட போகிறாரு டெஃபினட்டாக. ஆனால் போட்டால் பெயில் அவருக்கு கிடைக்க அது கோர்ட்டோட பவர் டு டிசைட். வி ஆர் நோ ஒன் டு டிசைட். ஓகே, இட்ஸ் அ கோர்ட் பவர் டு டிசைட். அது வந்து கோர்ட்ஸ் டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர். ஸோ எங்கே பெயில் போடுவார்? அமர்வு அவருடைய அந்த நீதிமன்றம் எது ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்களோ அந்த நீதிமன்றத்தில் போடுவார், இல்லை ஹைகோர்ட்டில் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸில் போடுவார். ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவருடைய பெயில் எங்கே போகணுன்னு அவர் போடணுமோ அங்கே போடலாம். அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய லீகல் ரெமடி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் டிவிஏசி வந்து இடிக்குள்ளே வரலாமா அப்படிங்கிற அந்த சட்ட கேள்வி இருக்குது. அதுக்கு பெட்டிஷன் போட வேண்டியது இடியோட இடி கிட்ட தான் இருக்குது. டிவிஏசி வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் போட வேண்டியது டிவிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது. இது எப்படி வரக்கூடிய நாட்களில் யார் யார் என்னென்ன பெட்டிஷன் போட போகிறாங்க? டெஃபினட்டாக அங்கித் திவாரி அவர்கள் பெயில் கண்டிப்பாக போடுவார். எல்லா அக்யூஸ்டும் பெயில் கண்டிப்பாக போடுவாங்க. இடி இந்த பெட்டிஷன் போடுவாங்களான்னு அடுத்த கேள்வி. டிவிஎஸ்சி இடிக்குள்ளே போகணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுவாங்களா, இல்லை என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். அப்படி அங்கித் திவாரி அவர்கள் வந்து அவர் மட்டும் கிடையாது, இவர் வாங்கின பணத்தை அந்த 20 லட்ச ரூபாய் இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கின நிறைய லஞ்ச பணங்களை கூட இருக்கிற சக இடி ஆஃபீஸர்கள் கூட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் கூட பொதுவாக பேசப்படுது. அப்போது அவர்கள் மேலேயும் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது இணையதளத்தில் வந்து எஃப்ஐஆர் காப்பிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து மிரட்டி காசு வாங்கினாரு அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போது கொஸ்டின் என்னென்னா வந்து அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது அட்மிஷனா கன்ஃபெஷனா அப்படின்னு இருக்குது. கன்ஃபெஷன் ஆகப்பட்டது த்ரெட் அண்ட் கோர்ஷனில் கூட அவர் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, போலீஸ் முன்னாடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து லா படி நாட் வேலிட். அதுபடி தான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எவால்வ் ஆகிருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி. அட்மிஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரைமோட அட்மிஷன் அப்படின்னா அதுக்கு வந்து அவரால் வந்து யூ கேன் ஷோ தி ட்ராக் ஆஃப் த அட்மிஷன் ஆஃப் த ப்ரூஃப் கொடுக்குறாரு அவரு அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் அட்மிஷன். ஸோ அட்மிஷன் இஸ் டேக்கன் அண்டர் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். கன்ஃபெஷன் அவங்களுக்கு கன்ஃபெஷன் கொடுக்கலாம், அந்த கன்ஃபெஷன் நாளைக்கு அவர் வித்ரா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் வேலிட் ஆஸ் பர் லா. இது வந்து கன்ஃபெஷனா அட்மிஷனா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இந்த கன்ஃபெஷனாக இருந்ததுன்னா த்ரெட் அண்ட் கோர்ஷன் வழியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கித் திவாரி அவர்கள் போலீஸோட பிடியில் இருக்காரு. அப்போ அவர் அங்கித் திவாரி அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியே, அங்கித் திவாரி அவர்கள் வந்து கன்ஃபெஷனாக கொடுக்கறது வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த கன்ஃபெஷனே வந்து ஃபியூச்சரில் வந்து வேலிடா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஆகப்பட்டது இருந்துட்டு தானே இருக்குது அவி. ஸோ அதனால் இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஷனாக இருந்தது, அதுக்கான இன்வெஸ்டிகேஷனில் தெரியுதுன்னா அப்போது டிவிஎஸ்சி வந்து ஃபர்தராக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் இருக்காங்களோ அவங்கள வந்து ஆஃப் த லாவில் கொண்டு வரதுக்கான பவர்ஸ் வந்து டிவிஎஸ்சி கிட்ட இருக்குது. இப்போ த கொஸ்டின் ஆஃப் லானா உள்ளே நுழைய முடியுமா முடியாதாங்கிறது தான். அதுக்கு டிவிஎஸ்சி அண்ட் போட வேண்டிய பெட்டிஷன், டிவிஎஸ்சி வந்து அவங்க பெட்டிஷன் போட போகிறாங்களா, இடி பெட்டிஷன் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா, பிகாஸ் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.